இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 40 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். ஆமென். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிறைய தீமைகள் செய்து நம்மை தீமைகள் சூழ்ந்து நாம் நம்மை அறியாமல் செய்கிற ஒவ்வொரு தீமைகளுக்காகவும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தீய வழிகள் எல்லாம் ஒழித்து நம்மை நல் வழியில் நடத்த கர்த்தரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி அவருடைய வசனங்களை தியானிப்போம். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை நல்ல நடக்கையில் வாழ கற்றுக் கொடுப்போம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்கள் நம்மிடத்தில் பெருகி நம்முடைய இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற தருவாயில் நாம் என்ன செய்கிறோம் என்று மனம் நொந்து கசந்து வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கிற நாம் நம்முடைய மனதை அலையவிடாதபடி நம்மை தேற்றுகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்று சிந்தையில் கொண்டு நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக அது நிமித்தம் நம்மை இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணி நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கி நம்மை கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக அவர் பாதத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தலை மயிரிலும் மேலான சாபங்களையும் கர்த்தர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் யாவரும் நல்லவர்களாய் மாற மாட்டார்களா? என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த கூட்டமாக வாழ மாட்டார்களா என்று நம்முடைய தேவன் வாஞ்சிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் வழியில் நடக்க நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள் நீங்க அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படுவோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் சாபத்தின் நிமித்தமும் நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே, என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்யும் என்று நம்மை உண்டாக்கிய நம்முடைய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி நம்முடைய தேவனுடைய நன்மைகளை பெற்று நீடித்த நாட்களுக்கு அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியால் வாழ்வதற்கு நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுவோம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஆமென். ஆமென்.